ஹாலிவுட் இயக்குனர் ஸ்டீஃபன் ஸ்பீல்பர்க் சத்யஜித் ரே கதையை திருடிட்டாரு. நான் சொன்ன அந்த விஷயம் தான் 1982ஆம் வருஷம் ஈடி திரைப்படம் ரிலீஸ் ஆகும்போது ஹாலிவுட் முழுக்க டாக் ஆஃப் தி இண்டஸ்ட்ரியாக இருந்துச்சு. நம்ப முடியல. சத்யஜித் ரே இந்திய சினிமாவின் பிதாமகன்னு சொல்லலாம். இவர் படங்கள் பார்த்து இன்ஸ்பயர் ஆகி இந்தியா முழுக்க நிறைய ரியலிஸ்டிக்கான படங்கள்லாம் எடுக்க ஆரம்பித்தாங்க. 1962ஆம் வருஷம் சத்யஜித் ரே தி ஏலியன் அப்படின்னு ஒரு காமிக்ஸ் புக் எழுதுறாரு. அந்த கதை தனக்கு ரொம்ப பிடிச்சி போக இதை படமாக்குன்னு விரும்புகிறாரு. திரைக்கதையாகவும் அதை மாற்றி வைக்கிறாரு. 1967 சத்யஜித் ரேயோட தி ஏலியன் கதையை ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு கொலம்பியா பிக்சர்ஸ் முன் வர்றாங்க. மர்லன் பிராண்டோ அதில் ஹீரோவாக நடிக்கிறதுக்கு ஒப்பந்தமானாரு. இந்த சமயத்தில் தான் சத்யஜித் ரேக்கு ஒரு முக்கியமான விஷயம் தெரிய வருது. அதாவது சத்யஜித் ரேவை ஹாலிவுட்டுக்கு கூட்டு போனார் இல்லையா, ஒரு மீடியேட்டர் மாதிரி ஒருத்தர் இருப்பார்ல, மைக்கேல் அப்படின்னு அவரோட பேர். அவரோட பேரை கோ ரைட்டராக ப்ரொடக்ஷன் கம்பெனியில் போட்டிருக்காங்க. இதை பார்த்து சத்யஜித் ரேக்கு ஆச்சரியம். இந்த கதையை முழுசாக எழுதுன்னு நான் தான், கோ ரைட்டர் பேரில் மைக்கேல் வில்சன் எப்படி உங்கள் பேர் வந்துச்சு அப்படின்னு சொல்லி சத்யஜித் ரேக்கு கோவமே வந்துருச்சு. அப்புறம் அதை ஒரு மாதிரி பேசி சமாளிச்சிட்டாங்க. இருந்தாலும் ஹாலிவுட் அந்த ஸ்டைல் ஆஃப் ஃபில்ம் மேக்கிங் வந்து சத்யஜித் ரேக்கு பிடிக்கல. ஏதோ ஒரு டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் ஒத்து வரல, சொல்லாமல் கொள்ளாமல் கிளம்பி இந்தியாவுக்கு வந்துட்டார், கல்கட்டா வந்துட்டார். இந்த சம்பவம் நடக்குது 1967. கிட்டத்தட்ட 12 வருஷம் கொலம்பியா பிக்சர்ஸ் வந்து சத்யஜித் ரேவை வந்து காண்டாக்ட் பண்ணுறதுக்கு நிறையா ட்ரை பண்ணுறாங்க, பேசி பார்க்குறாங்க, யார் யார் மூலயமா பேசுகிறாங்க. பட் சத்யஜித் ரேக்கு அது பிடிக்கவே இல்லை. எனக்கு ஹாலிவுட் வேணாம், அவங்க ஸ்டைல் எனக்கு ஒத்து வராது, என்னோட கதையும் தர முடியாதுன்னு சொல்லிட்டார். 12 வருஷம் பொறுத்து பார்த்த கொலம்பியா பிக்சர்ஸ் கோபத்தில் சத்யஜித் ரே ஒரு ஸ்கிரிப்ட் எழுதினார்ல, அதாவது ஸ்க்ரீன் பிளே பேஜ் பை பேஜாக ஃபோட்டோ காப்பி எடுத்து, அதாவது ஜெராக்ஸ் எடுத்து ஹாலிவுட் முழுக்க டிஸ்ட்ரிபியூட் பண்ணாங்க. இப்போது 1982 ஈடி திரைப்படம் வருது. ஸ்டீஃபன் ஸ்பீல்பர்க் டைரக்ஷனில் படம் பெரிய ஹிட். அப்போ தான் சத்யஜித் ரேக்கு ஒரு விஷயம் தெரிய வருது, என்னுடைய ஸ்க்ரீன் பிளேயை அப்படியே காப்பி பண்ணி எடுத்திருக்காங்கன்னு சொல்லி. அப்போ யூகேல முக்கியமான பிரபலமான பத்திரிகைகள், அப்புறம் யூஎஸ்ல இருக்க முக்கியமான பத்திரிகைகளுக்கு வந்து சத்யஜித் ரே பேட்டி கொடுக்குறாரு. இன்ஃபேக்ட் பத்திரிகைகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா சத்யஜித் ரேக்கு ஆதரவாக தான் எழுதுறாங்க. ஆனால் இதை ப்ரூவ் பண்ண முடியல. சத்யஜித் ரே என்ன சொன்னார்னா, என்னுடைய திரைக்கதை இல்லாமல் ஈடி திரைப்படத்தை எடுக்கிறதுக்கான வாய்ப்பே இல்லைன்னாரு. ஹாலிவுட்டில் எத்தனையோ சயின்ஸ் ஃபிக்ஷன் படங்கள் வந்திருந்தாலும் ஈடி திரைப்படம் ஒரு பெரிய டேர்னிங் பாயிண்ட். ஹாலிவுட்டுக்கு மிகப்பெரிய டேர்னிங் பாயிண்டாக அமைந்த ஈடி திரைப்படத்துக்கு வித்திட்டவர் சத்யஜித் ரே.